ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மேட்ரிக்ஸ் பத்தி எப்படி டிஃபைன் பண்ணலாம், அதோட டெவலப்மெண்ட் பத்தி பார்த்தோம். ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ரிலேட்டடா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தோம். அது மாதிரி ஒரு மேட்ரிக்ஸுக்கு ரிலேட்டடா ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தோம். அண்ட் இன் அடிஷன் ஒரு இதுல இருந்து என்ன சொல்லுவோம், யூனிக் ரெண்டுக்கும் நடுவில் ஐசோமார்பிசம் டிஃபைன் பண்ணிட்டோம். அப்படி டெவலப் பண்ணிட்டே வந்திருந்தோம் அப்படின்னா, அடுத்தது ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கனானிக்கல் ஃபார்ம்ஸை பத்தி போன லெக்சர்ஸ்ல பார்த்தோம். ட்ரையாங்குலர் ஃபார்ம் எப்படி இருக்கும், நில்போர்டன் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட கனானிக்கல் ஃபார்ம் எப்படி இருக்கும், அடுத்து ஜோர்டான் ஃபார்ம் பத்தி பார்த்துருந்தோம். ஓகே, அப்போ ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் படிக்கிறனாலே நமக்கு என்ன சொல்லிக்கலாம், மேட்ரிக்ஸ்ல வந்து படிச்சுக்கலாம். இனி உள்ள ரெஸ்ட் ஆஃப் தட் யூனிட் மேட்ரிக்ஸோட ஐடியாஸை மட்டும் படிச்சுட்டு இருக்கிறோம். பிகாஸ் நம்மளோட மெயின் எய்ம் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி படிக்கணும். அப்போ அதுக்கு ரிலேட்டடா ஒரு மேட்ரிக்ஸை படிச்சிட்டோம்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் சேர்த்து படிச்ச மாதிரி. ஸோ தட்ஸ் அன் எய்ம். அதுக்கு ஏத்தாப்புல நம்ம இனி என்ன செய்ய போறோம், மேட்ரிக்ஸ்ல இருக்கிற அடுத்த ஐடியாஸ் பத்தி படிக்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் தான் என்ன, ட்ரேஸ். சரியா? ட்ரேஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிற டயகனல் என்ட்ரிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தட்ஸ் கால்ட் ட்ரேஸ். ஓகே, அதான் டிஃபைன் பண்ணிருக்கோம். லெட் எஃப் பி அ ஃபீல்டு. ஒரு ஃபீல்டு எடுத்துக்கோம். ஏங்கிறது மேட்ரிக்ஸ் இன் எஃப்என். அது என்ன, ஏங்கிறது செட் ஆஃப் ஆல் n by n மேட்ரிக்ஸ் whose entries are in F அப்படிங்கறதா A. ஓகே, சரி. இப்போ ட்ரேஸ் ஆஃப் A, அத ட்ரேஸ் ஆஃப் a matrix எப்படி டிஃபைன் பண்றாங்க, is defined to be the sum of the elements on the main diagonal of A. அதாவது என்ன செஞ்சிரும், A மேட்ரிக்ஸ் இருக்கு, இந்த இருக்கு Aij ன்னு வச்சுக்கோங்க, கேபிட்டல் A = Aij ன்னு வச்சுக்கோம். ஓகே, தென் டயகனல் என்ட்ரிஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுங்க, அது எல்லாத்தையும் சம் பண்ணுங்க, அதான் ட்ரேஸ். அப்போ எப்படி வச்சுக்கலாம், Aij இஸ் an n by n மேட்ரிக்ஸ்னா டயகனல் என்ட்ரிஸ் என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் இதுல 1 1, ரெண்டாவது 2 2 3 3 எக்ஸெட்ரா n இருக்கும். அது எல்லாத்தையும் சம் பண்ணுங்க, அதான் எப்படி டிஃபைன் பண்ணுவோம், ட்ரேஸ் ஆஃப் இது. ஓகே, இது நோட்டேஷன் சம்மேஷன் எழுதுனா என்ன, சம்மேஷன் i = 1 to n ai அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட்? அப்போ சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ட்ரேஸ் இஸ் a sum of diagonal elements அப்படிங்கிற மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரேஸ் ஆஃப் a matrix is a sum of diagonal elements. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோம். அதுக்கு அடுத்து உள்ள மத்தது பார்ப்போம். நெக்ஸ்ட், ரிமார்க் பை டெஃபினிஷன். இது கண்டிப்பா பார்க்கணும். ட்ரேஸ்ங்கிறது என்னது, இதுல இருந்து பாருங்க, ஒரு மேட்ரிக்ஸ், எந்த ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் நம்ம அதாவது என்ன சொல்றோம், ட்ரேஸ்ங்கிறது சம் ஆஃப் டயகனல் எலிமெண்ட்ஸ் சொல்றோம். அப்போ பாருங்க, இந்த மேட்ரிக்ஸ் எங்க கொடுக்குறோம், எஃப்என்ல கொடுக்குறோம். அப்போ ஒவ்வொரு என்ட்ரிஸும் என்ன, எஃப்ல உள்ளது. ஸோ A11 A22 எக்ஸெட்ரா AN எல்லாம் என்னது, எஃப்ல உள்ளது. ஸோ சம் பண்ணிங்களாலும் அந்த எலிமெண்ட் எஃப்ல வரும். ஸோ என்ன சொல்லிக்கலாம், ஒவ்வொரு மேட்ரிக்ஸ்க்கும் ரிலேட்டடா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு எஃப்ல ஒரு எலிமெண்ட்டை கொடுத்துக்கலாம். அதான் இந்த இருக்கு, எஃப்ல ஒரு எலிமெண்ட் கொடுத்துக்கலாம். தட்ஸ் கால்ட் ட்ரேஸ். அப்போ என்ன செஞ்சுக்கலாம், ட்ரேஸ் இஸ் a function from fn to f. ஓகே, அப்போ ட்ரேஸ் அப்படின்னு எடுத்தாலே ஏ மட்டும் கட் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருங்க. ட்ரேஸ் இஸ் a function from fn to f. நெக்ஸ்ட் இதுல உள்ள ப்ராப்பர்ட்டி. ஓகே, ட்ரேஸ் இஸ் a function. ஓகே, ஃபங்க்ஷன்ல இருந்துச்சுன்னா நம்ம லீனியாரிட்டி, நமக்கு ஃபங்க்ஷனா இருந்தாலே ஃபாஸ்டா நம்ம என்ன செக் பண்ணுவோம்னா, ஹோமோமார்பிசம் இருக்கான்னு செக் பண்ணுவோம். அந்த எய்ம்ல போட்டதுதான் ஃபர்ஸ்ட் ரெண்டு கண்டிஷன். ஓகே, ட்ரேஸ் இஸ் a function, இஸ் a linear transformation அப்படின்னு தான் சொல்ல போறோம். அப்படின்னா என்ன சொல்லணும், f is a linear transformation அப்படின்னு சொல்லலாம். f of a plus b, f of x plus y equal to f of x plus f of y. அதே தான் நீங்க சொல்லியிருக்கோம், trace of a plus b equal to trace a plus trace b. அதே மாதிரி அடுத்து என்ன சொல்லுவோம், f of alpha x equal to alpha times f of x சொல்லுவோம். அதே தான் இங்க சொல்லியிருக்கோம், trace of lambda a equal to lambda times trace a. Okay, because trace a is a function from fn to ff. அப்போ fnல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வச்சு பேசணும். இஸ் a function over f. அப்போ அதுக்கு ஏத்தாப்புல எடுத்துக்கோங்க. அதான் ஃபார் ஸ்டேட்மெண்ட் சொல்றோம், ஃபார் a, b in fn. அதான் ரெண்டு எலிமெண்ட் fnல எடுக்கிறீங்க, ஒரு ஸ்கேலார் எடுக்கிறீங்க lambda in f. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, trace of lambda a equal to lambda times trace a. அடுத்தது trace of a plus b equal to trace a plus trace b. அடுத்து trace of ab equal to trace of ba அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றோம். ரைட்? ஃபர்ஸ்ட் இதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஆஸ் யூஷுவல் கொடுத்ததை எடுத்துக்கோ, என்ன, ஏயும் பியும் எஃப்என்ல இருந்து எடுப்போம், லாம்டாங்கிறது எஃப்ல இருந்து எடுப்போம். அதான் ஃபார் a, b in fn and lambda in f we have. ஓகே, இப்போ லாம்டா ஏ அப்படிங்கிறது அகைன் என்ன, இட்ஸ் a மேட்ரிக்ஸ். அப்படிதானே, ஏங்கிறது மேட்ரிக்ஸ் இன் fn. ஓகே, அப்போ n by n மேட்ரிக்ஸ். லாம்டா ஏங்கிறது என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, ஒவ்வொரு என்ட்ரிஸ்லயும் ஏல இருக்கிற
ஒவ்வொரு என்ட்ரியிலையும் லாம்டா வச்சு மல்டிப்ளை பண்ணிப்போம், ரைட்? ஓகே, இப்போ ஏங்கிறது ஆல்பா ஐஜேன்னு வச்சுப்போம், பிங்கிறது பீட்டா ஐஜேன்னு வச்சுப்போம். இப்போ ஏங்கிறது ஆல்பா ஐஜே, ரைட்? இப்போ லாம்டா ஏ அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆல்பா ஐஜேல இருக்கு, அதாவது ஒவ்வொரு என்ட்ரியிலையும் லாம்டாவை மல்டிப்ளை பண்ணிப்போம், அப்படிதானே? அப்போ இதோட மேட்ரிக்ஸ் சம் காமா ஐஜே அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே. காமா ஐஜே இருந்துச்சுன்னா காமா ஐஜே எப்படி இருக்கும்? ஒரு என்ட்ரியிலையும் என்ன செஞ்சுப்போம்? தட் ஆல்பா ஐஜேல லாம்டாவை மல்டிப்ளை பண்ணிப்போம், அதான் எழுதியிருக்கும். ஓகே, லாம்டா ஏன்ற மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? மேட்ரிக்ஸ் இப்போ காமா ஐஜேன்னு எழுதணும்னா காமா ஐஜே ஈக்குவல் டு லாம்டா ஐஜே. அதே மாதிரி சம் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன பார்ப்போம்? சம் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்க்கும்போது என்ட்ரி வைஸ், அதாவது எலமெண்ட் வைஸ் என்ட்ரி வைஸ் ஆட் பண்ணுவோம், அப்படிதானே? அதான் ஏங்கிறது ஆல்பா ஐஜேன்னு இருக்கு, பிங்கிறது பீட்டா ஐஜேன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏ பிளஸ் பில ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன இருக்கும்? ஆல்பா 11 பிளஸ் பீட்டா 11. செகண்ட் என்ட்ரி ஆல்பா 12 பிளஸ் பீட்டா 12 அண்ட் சோ ஆன். அப்போ ஏ பிளஸ் பிங்கிற மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? சம் மியூ ஐஜே இருந்துச்சுன்னா ஒவ்வொரு என்ட்ரியும் எப்படி இருக்கணும்? ஆல்பா ஐஜே பிளஸ் பீட்டா ஐஜே, ரைட்? ஓகே, தட்ஸ் a பேசிக் இது. சோ இப்போ நமக்கு மெயின் எய்ம்க்கு வாங்க. முதல்ல என்ன செய்யணும்? ட்ரேஸ் ஆஃப் லாம்டா ஏ என்னன்னு பார்க்கணும். அதே மாதிரி ட்ரேஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி என்னன்னு பார்க்கணும். ட்ரேஸ் ஆஃப் லாம்டா ஏ ஈக்குவல் டு என்ன இருக்கும்? பை டெஃபினிஷன் ஆஃப் ட்ரேஸ் என்ன செய்வோம்? லாம்டா ஏரோட மேட்ரிக்ஸ்ல இருக்கிற டயகனல் என்ட்ரிஸ் எல்லாத்தையும் கூட்டும், அப்படிதானே? அப்ப என்ன? காமா 11 பிளஸ் காமா 12 சாரி 22 பிளஸ் எக்ஸெட்ரா காமா n. அப்ப என்ன? சம்மேஷன் i ஈக்குவல் டு 1 to n காமா i. ஓகே, இப்போ காமா i என்னது? காமா i ஈக்குவல் டு லாம்டா டைம்ஸ் ஆல்பா ஐஜே. i ரைட்டா? ரெண்டும் சேம் தானே, சேம் இண்டெக்ஸ். ஸோ i ஈக்குவல் டு ஜே. ஸோ லாம்டா இன்டு ஆல்பா i. இப்போ இதுல எதை காமன் எடுக்கலாம்? லாம்டா காமன் எடுத்துக்கலாம், எடுங்க. ஸோ என்ன ஆகுது? இது என்னது? இதான ஏ ஈக்குவல் டு ஆல்பா ஐஜே. ஸோ ட்ரேஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் ஏ என்ன இருக்கும்? சம்மேஷன் ஆல்பா i இருக்கும். அதான் லாம்டா டைம்ஸ் சம்மேஷன் i ஈக்குவல் டு 1 to n ஆல்பா i. ஓகே, இதுதான் என்னது? ட்ரேஸ். ஓகே, ஸோ என்ன வந்து ட்ரேஸ் ஆஃப் லாம்டா ஏ ஈக்குவல் டு லாம்டா டைம்ஸ் ட்ரேஸ் ஏ. அடுத்தது ட்ரேஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி என்னன்னு பார்க்கணும். ட்ரேஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு என்ன? ஏ பிளஸ் பி மேட்ரிக்ஸ் தான் இருக்கு, இதோட டயகனல் என்ட்ரி சம். அப்போ சம்மேஷன் i ஈக்குவல் டு 1 to n மியூ i. மியூ i என்ன? i ஈக்குவலா ஜே ஈக்குவலா ஐஏ போட்டு எழுதலாம், அப்படிதானே? மியூ i ஈக்குவல் டு ஆல்பா i பிளஸ் பீட்டா i ஓவர் ஆல் தட் சம். ஓகே, இப்போ சம்ம இப்போ ஆல்பாஸ்லாம் தனியா பிடிச்சிக்கலாம், பீட்டாஸ்லாம் தனியா பிடிச்சிக்கலாம். பிகாஸ் எல்லாம் எஃப்ல ஃபீல்டில் உள்ள என்ட்ரி. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கும் அண்டர் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன். ஸோ தனித்தனியா பிரிச்சுக்கோங்க, அதான் எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இது மட்டும் என்னது? இதான ட்ரேஸ் ஆஃப் ஏ. அடுத்து இது மட்டும் என்ன? ட்ரேஸ் ஆஃப் பி. அதான் ட்ரேஸ் ஆஃப் ஏ பிளஸ் ட்ரேஸ் ஆஃப் பி. ஸோ வி ப்ரூவ் ட்ரேஸ் ஆஃப் லாம்டா ஏ ஈக்குவல் டு லாம்டா டைம்ஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏ. அதே மாதிரி ட்ரேஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ட்ரேஸ் ஏ பிளஸ் ட்ரேஸ் பி. ஹென்ஸ் ட்ரேஸ் இஸ் அ homo sorry trace is a homomorphism. In addition is a trace from fn to f is an homomorphism. நமக்கு இதோட இன்னொரு பெயரும் கொடுத்துடலாம். fn to அதாவது வெக்டார் ஸ்பேஸ் டு ஃபீல்டு போற ஹோமோமார்பிசம்க்கு என்ன பெயர் கொடுத்தோம் ஞாபகம் இருக்கா? வெக்டார் ஸ்பேஸ் டு ஃபீல்டுக்கு போற ஹோமோமார்பிசத்துக்கு நேம் என்ன? லீனியர் ஃபங்க்ஷனல் அப்படின்னு கொடுத்துருப்போம், சரியா? ஓகே, அப்ப இன்னும் ஒரு நோட்டா கூட போட்டுக்கலாம். ட்ரேஸ் இஸ் a லீனியர் ஃபங்க்ஷனல் அப்படின்னு போட்டுக்கலாம் பை first and second point of this theorem. அடுத்து தேர்டா என்ன ப்ரூவ் பண்ணும்? trace of AB equal to trace A plus trace B அப்படின்னு ப்ரூவ் பண்ணும், ரைட்? முதல்ல எடுத்துக்கோம். தேர்ட் ப்ரூவ் பண்றதுக்கு A equal to alpha ij, Bங்கிறது beta ij ன்னு வச்சுக்கோம். தென் நமக்கு என்ன வேணும்? trace of AB வேணும், அது மாதிரி trace of BA வேணும், அப்படிதானே? ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் AB என்ன மேட்ரிக்ஸ், BA என்ன மேட்ரிக்ஸ் பார்த்துக்கோம். AB equal to சம் காமா ij அப்படின்னு வச்சுட்டோம்னா அப்போ காமா எப்படி இருக்கும் அப்படின்னா ஏபி, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி அது ஏங்கிறது ஒரு n by n மேட்ரிக்ஸ், பிங்கிறது ஒரு n by n மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோம். தென் ஏபி ப்ராடக்ட் ஆஃப் ஏபி, அது ஏபில ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னதான் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஏல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோவையும் பில இருக்கிற ஃபர்ஸ்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணுவோம், அப்படிதானே? அப்போ ஆல்பா 11 பீட்டா 11 பிளஸ் ஆல்பா 12 பீட்டா 21 பிளஸ் ஆல்பா 13 பீட்டா 31 அப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், அப்படிதானே? அப்ப என்ன இருக்கும்போது ஐஜேத் என்ட்ரி இதே இதுதான் நம்ம இங்க சம்ல எழுதியிருக்கோம். இப்போ காமா 11க்கு பார்ப்போமே. காமா 11க்கு என்னதான் இருக்கும்? ஆல்பா 11 பீட்டா 11 பிளஸ் அடுத்தது ஆல்பா 12. அப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி இந்த கீழே இருக்க ப்ரிஃபிக்ஸ்
இதுல ஃபர்ஸ்ட் ஐங்கிறது ஃபிக்ஸ்டு அப்படிதானே, ஆல்பா 1 பி ஆல்பா 1 ஆல்பா 1 ஆல்பா 1 ஆல்பா 1n அப்படிதான் போகுது. அடுத்து பீட்டால பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன இருக்கு, காலம்ல வரும் ரைட். காலம்ல வரும்னா எப்படி இருக்கும், பீட்டா 1 1, அடுத்தது காலம்ல செகண்ட், அதாவது காலம்ல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பீட்டா 1 1 இருக்கும், ரெண்டாவது பீட்டா 2 1 இருக்கும். அப்போ எது வேரியாது, செகண்டா இருக்கிற கீழே இருக்கிற சஃபிக்ஸ்ல செகண்டா இருக்கிறது ஃபிக்ஸ்டா இருக்கு அப்படிதானே, 1 1 1 ஃபிக்ஸ்டா இருக்கு, அதே தான் எழுதிருக்கும். இங்க ஐஜேன்னு பார்க்கும்போது அப்ப எப்படி இருக்கும், ஆல்பால ஃபர்ஸ்ட் ஐ ஃபிக்ஸ்டா இருக்கும், பீட்டால செகண்டா இருக்கிற ஜே ஃபிக்ஸ்டா இருக்கும். வேரி ஆகுறது என்னதான் இருக்கும், 1 2 3ன்னு இதுல இருக்க செகண்ட் இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரைட். அதை இங்க எழுதிருக்கோம். ஜெனரலி ஆல்பா ஏபி அப்படிங்கிற மேட்ரிக்ஸ்க்கு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு காமா ஐஜேன்னு வச்சிட்டோம்னா காமா ஐஜே ஈக்குவல் டு என்ன இருக்கும், சம்மேஷன் k ஈக்குவல் டு 1 to n ஆல்பா ஐகே பீட்டா கேஜே அப்படின்னு இருக்கும் போது ரைட். இதை உங்களுக்கு இன்னும் புரியாட்டா நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் போட்டு இல்லாட்டி 2x2 மேட்ரிக்ஸ் போட்டு என்ட்ரிஸா மல்டிப்ளை பண்ணி ஆல்பா 1 1 இதே இதுக்கு ஆல்பாஸ்ல நேம் வச்சு மல்டிப்ளை பண்ணி பாருங்க, கிளியரா புரியும். ஓகே, சிமிலர்லி பிஏ பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, சம் மியூ ஐஜே அப்படின்னு வச்சுட்டோம்னா மியூ ஐஜேல இருக்கிற ஐஜே என்ட்ரி எப்படி இருக்கும், அதாவது பில இருக்கிற ஐயத்து ரோவும் ஏல இருக்கிற ஜேயத்து காலமும் மல்டிப்ளை பண்ணுவோம் ரைட். பில இருக்கிற ஐயத்து ரோவும் ஜேல இருக்கிற ஏல இருக்கிற ஐயத்து காலமும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ என்ன இருக்கும், பில ஐயத்து ரோ ஃபிக்ஸ்டு, அப்போ இதுல இருக்கிற பில ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஃபிக்ஸ்டா இருக்கும் ரைட், ஐயத்து தான் இருக்கும். வேரி ஆகுறதுன்னா 1 2 3 4ன்னு செகண்ட் என்ட்ரி வேரி ஆகும் ரைட். அதே மாதிரி ஏல இருக்கிற ஜேயத்து காலம் எடுக்கிறோம் ரைட். அப்ப என்ன செய்யணும், காலம்னா காலம் என்ட்ரில செகண்ட் என்ட்ரி ஃபிக்ஸ்டா இருக்கும், ஃபர்ஸ்ட் இது மாதிரி இருக்கும் ஆல்பா கேஜே. ஓகே, சோ மியூ ஐஜே என்னதான் இருக்கும், சம்மேஷன் k ஈக்குவல் டு 1 to n பீட்டா ஐகே ஆல்பா கேஜே ரைட். இப்போ நம்ம என்ன பார்க்கணும், trace of AB equal to trace of BA அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் ரைட். இப்போ trace of AB equal to என்ன பாருங்க, trace of AB equal to காமா ஐஜேங்கிற மேட்ரிக்ஸ். அப்போ trace of AB னா அதுல இருக்கிற டயகனல் என்ட்ரிஸை ஆட் பண்ணுவோம் அப்படிதானே. அப்போ காமா 1 1 பிளஸ் காமா 1 2 2 பிளஸ் எக்ஸெட்ரா காமா n n, அதான் சம்மேஷன் i equal to 1 to n காமா ஐ எழுதியிருக்கோம் ரைட். இப்போ காமா ஐ அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதுல இருந்துச்சு ஐ ஈக்குவல் டு ஜே சப்ஸ்டிட் பண்ணுங்க, அதை வேல்யூ தூக்கி போடுங்க. அப்போ k ஈக்குவல் டு 1 to n ஆல்பா ஐ கே பீட்டா கே ஐ ரைட். இப்போ என்ன செய்றீங்க, சம்மேஷனை மாத்துறீங்க. இந்த சம்ம ஐ ஈக்குவல் டு 1, ஐயும் வேரியாது ஜேயும் வேரியாது, ஆல்பா ஐ கே பீட்டா ஜேகேன்னு இருக்கு. ஸோ ஓகே, சம்ம ரெண்டையும் மாத்தி எடுத்துருக்கோம், அவ்வளவுதான் மாத்தி எடுக்கிறோம். இந்த ஆர்டரையும் மாத்தி எழுதுறீங்க, அவ்வளவுதான். பீட்டா கே ஐ ஆல்பா ஐ கே சம்மேஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இதுல எத்தனை ப்ராடக்ட் இருக்கும் அப்படின்னா k 1 to n i equal to 1 to n, அப்போ ப்ராடக்ட் டேர்ம்ஸ் வந்து 2n டேர்ம்ஸ் இருக்கும், அதே டேர்ம் இங்கே இருக்கும், சாரி n ஸ்கொயர் டேர்ம் இருக்கும், அதே டேர்ம் இதுலயும் இருக்கும், ரீக்ரூப்ல இருக்கும், அதான் ஆர்டரை மாத்தி எழுதிருக்கீங்க. ஓகே, அப்போ சம்மேஷனை மாத்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோம். ஓகே, உள்ள என்ட்ரிஸும் காம்படேட்டிவ் குரூப் தானே, ஸோ ரெண்டையும் மாத்திக்கலாம். ஸோ உள்ள உள்ளது என்னதான் இருக்கும், இங்க கே ஃபிக்ஸ்டு ஐயும் ஃபிக்ஸ்டு. அப்போ இது திஸ் இஸ் an entry for mu kk ரைட். mu kk அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், கேக் பல சம் ஐ போடுங்க, இங்க கேக் பல ஐய சப்ஸ்டிட் பண்ணுங்க, இந்த டேர்ம்ல கேக் பல ஐய சப்ஸ்டிட் பண்ணி எழுதுங்க, i equal to 1 to n. இதுக்கு பல கே ஐக்கும் ஜேக்கு மேல கே போடுங்க. அப்போ கே பீட்டா கே ஐ ஆல்பா ஐ கே ரைட்டா. ஏன்னா ஐக்கும் ஜேக்கும் பதிலா கே போடுறீங்க, கேக்கு பதிலா ஐ போடுறீங்க, அப்போ இதே என்ட்ரி தானே இந்த என்ட்ரி. ஓகே, therefore இது என்ன மியூ கேகே. அப்போ சம்மேஷன் k equal to 1 to n மியூ கேகே. ஸோ இதுதான் என்னது, இதுதான் பிஏயோட ட்ரேஸ், அதான் எழுதிட்டோம் ட்ரேஸ் ஆஃப் பிஏ. ஸோ என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு, ட்ரேஸ் ஆஃப் ஏபி equal to ட்ரேஸ் ஆஃப் பிஏ. தட்ஸ் a பேசிக் ஐடியா. அப்போ இதுல இருந்து என்ன சொல்லிட்டோம், ட்ரேஸ் ஆஃப் ஆல்பா ஏ ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் லேண்ட் ஆல்பா டைம்ஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏ, அடுத்தது ட்ரேஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் ஏ பிளஸ் ட்ரேஸ் ஆஃப் பி, அடுத்து ட்ரேஸ் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் பிஏ அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கராலரி, ஏங்கிறது இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கராலரி இஃப் ஏ இஸ் இன்வெர்டிபிள் தென் ட்ரேஸ் ஆஃப் ஏ சி ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் சி. இது ஒரு முக்கியமான ஐடியா. ஏன்னா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருந்து மேட்ரிக்ஸ்க்கு வரும்போது பேசிஸ்க்கு ஏத்தாப்புல மேட்ரிசஸ் மாறிட்டே இருக்கும். ஆனா அது எல்லாத்துக்கும் இடையில உள்ள ரிலேஷன் என்ன பார்த்திருக்கோம், m1 of t equal to சம் இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ்க்கு c
m2 of t c inverse அப்படிங்கறத பார்த்திருக்கோம். ஓகே, அப்போ அதர் ரிலேட்டடா தான் இங்க பார்க்க போறோம். a c a inverse இந்த மேட்ரிக்ஸோட ட்ரேஸ் என்னதான் இருக்கும்னா நதிங் பட் ட்ரேஸ் ஆஃப் c ஆவே இருக்கும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும். only if a is invertible. அதான் இந்த ஸ்டேட்மென்ட் சொல்லுது. if a is invertible then trace of a c a inverse equal to trace of c. ப்ரூஃப் எழுதலாம். ஓகே, a-ங்கிறது இன்வெர்டிபிள் கொடுத்ததை எடுத்துக்கோம். let a be invertible. இன்வெர்டிபிள்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா ஒரு அதுக்கு இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்படின்னா என்ன இருக்கும்? இன்னொரு மேட்ரிக்ஸ் fn இருந்து கிடைக்கும் such that அதை a கூட ப்ராடக்ட் பண்ணணும்னா எந்த சைடு வச்சு ப்ராடக்ட் பண்ணாலும் என்னதான் இருக்கும்? in இருக்கும். அதான் ஐடென்டிட்டி ஆகும். ரைட்? ஓகே, சரி, அதான் எழுதியிருக்கோம். there exists an a inverse in fn such that a inverse equal to a inverse a equal to in. ஓகே, சரி, இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்? trace of ac a inverse equal to trace of c. ஓகே, இப்போ முந்தின நமக்கு என்ன இருக்கு இந்த இதுல? trace of ab equal to trace of ab equal to ba. அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கு இங்க மாத்துங்க. 3 இருக்கு அப்படிதானே? அதுக்கு தான் ஃபார் சிம்பிளிசிட்டி முன்னாடி அப்ளை பண்றதுக்காக c a இன்வெர்ஸ்ங்கறத b அப்படின்னு எடுத்துக்கோம். அப்போ இதோட மீனிங் என்ன? trace of a c a இன்வெர்ஸ்க்குள்ள b தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. trace of ab that is equal to trace of ba because முன்னாடி உள்ள இந்த தேர்ட் ப்ராப்பர்ட்டி படி. ஓகே, சரி, trace of ba. இப்போ b க்கு பதிலா அகைன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. c a inverse a. இப்போ a inverse a equal to என்ன? இதுதான் எழுதி வச்சிருப்போம். a inverse a equal to என்னது? in. ஓகே, ரைட்? சோ இதுக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம்? c in. ஓகே, c in எந்த மேட்ரிக்ஸையும் ஐடென்டிட்டியோட மல்டிப்ளை பண்ணும்போது the same matrix. அப்போ nothing but trace of c. சோ என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு? trace of ac a inverse equal to trace of c ங்கறத ப்ரூவ் பண்ணியாச்சு. ரைட்? நெக்ஸ்ட் நோட். முந்தின லெமா அப்படிதான் நான் இப்ப சொன்னதே இங்க நான் எழுதி வச்சிருக்கோம். ஃப்ரம் லெமா 6.8.1 அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் பொறுத்து என்ன சொல்றோம்? trace is a linear functional on fn. அப்படியே எடுத்து சொன்னோம், இங்க எழுதி வச்சிருக்கோம். தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ எதுக்கு ட்ரேஸ் டிஃபைன் பண்ணோம்? மேட்ரிக்ஸ்க்கு ட்ரேஸ் டிஃபைன் பண்ணோம். ரைட்? இப்போ அதே ஐடியாவை எங்க கொண்டு வர போறோம்? லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கொண்டு வர போறோம். அப்போ நமக்கு இவ்வளவு நேரம் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா ட்ரேஸ் கொடுத்துட முடியும் அப்படிதானே? அப்போ இப்போ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போகணும். அப்ப என்ன செய்யணும்? லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருந்து மேட்ரிக்ஸ் நம்மளால வர முடியுமா? ஷுவர்லி. எந்த ஒரு மேட்ரிக்ஸ்க்கும் ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ரிலேட்டடா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துக்கலாம் வித் ரெஸ்பெக்ட் டு சம் பேசிஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, சோ என்ன அதை பேஸ் பண்ணி தான் ட்ரேஸ் ஆஃப் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்றோம். அதான் டெஃபினிஷன். இஃப் t in a of e. அப்போ ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறீங்க, அதுக்கு trace of t எப்படி டிஃபைன் பண்றோம் பாருங்க. trace of t is the trace of m of t. அதான மேட்ரிக்ஸ் ஆஃப் t. trace of matrix of t. அப்ப m of t என்னது? அதான் trace m of where m of t is the matrix of t in some basis of v. in some basis of v. ஓகே, சரி, இப்போ நான் ஆல்ரெடி நமக்கு தெரியும் t இருக்கு. பேசிஸ மாத்த m of t என்னதாகும்? மாறிட்டே இருக்கும்ங்கற நமக்கு தெரியும். ரைட்? அப்போ இன் சம் பேசிஸ் சொன்னது மீனிங்ஃபுல் இல்லையா அப்படிங்கற பார்க்கணுமா? ஏன்னா டெஃபினிஷனாலே யூனிக்கா கொடுக்கணும். ரைட்? ஒரே டெஃபினிஷனுக்கு ரெண்டு வித்தியாசமான ஆன்சர் வந்துச்சுன்னா கண்டிப்பா தட்ஸ் நாட் அ டெஃபினிஷன் சொல்ல முடியாது. ரைட்? ஓகே, சோ நம்ம என்ன சொல்லணும்? டெஃபினிஷனுக்கு யூனிக்னஸ் சொல்லணும். அதுக்கு தான் கீழே ஒர்க் பண்றோம். இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ட்ரேஸ் டி மீனிங்ஃபுல்? அப்படின்னா கொஸ்டினுக்கு ஆன்சர் எஸ். எப்படின்னா இப்போ பார்த்தவன் இந்த ஐடியாஸ் யூஸ் பண்ணி தான் ட்ரேஸ் ஆஃப் ஏசிஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் சிங்கிற ஐடியா யூஸ் பண்ணி தான் போறோம். மறைமுகமா ஓகே ப்ரூஃப் எழுதலாம். ஃபார் ரெண்டு பேசிஸ்க்கு பொறுத்து ரெண்டு மேட்ரிக்ஸ் கிடைச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க. இஃப் m1 of t and m2 of t are the matrices of t in two different bases of v. Okay, t ஓட மேட்ரிக்ஸ் ரெண்டு டிஃபரெண்ட் பேசிஸ் கிடைத்தப்பல ரெண்டு மேட்ரிக்ஸ் கிடைச்சுன்னு வச்சுக்கோம். தென் நமக்கு என்ன தெரியும்? பை தட் தியரம் ரெஃபர் பண்ணி பாருங்க. ரெண்டுமே எப்படிதான் இருக்கும்? சிமிலர் மேட்ரிசஸ் இருக்கும். அப்படின்னா என்ன கண்டிஷன்? there exists an invertible matrix C such that m of ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கலாம்? C m2 of t C இன்வர்ஸ் எழுதிக்கலாம். இப்போ எத்தனையோ தடவை சொன்னது அப்படிதானே? ஒரு 50 டைம்ஸா சொல்லியிருப்போம் நம்ம லெக்சர்ஸ்ல. ஓகே, சரி, m1 of t equal to C m2 of t C இன்வர்ஸ் அப்படிங்கறத சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டு பக்கம் ட்ரேஸ் இருக்க. ட்ரேஸ் ஆஃப் m1 of t equal to என்ன? ட்ரேஸ் ஆஃப் C m2 of t C இன்வர்ஸ். ஓகே, இதோட வேல்யூ என்ன? பை ப்ரீவியஸ் கராலரி trace of m2 of t. So, என்ன trace of m1 of t equal to trace of m2 of t. அப்படின்னா என்ன மீன் பண்ணுது?
டீங்கிற மேட்ரிக்ஸ் டீங்கிற லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு டிஃபரெண்ட் பேசிஸ் வச்சு ரெண்டு மேட்ரிக்ஸஸ் நமக்கு ரெண்டு டிஃபரெண்டா மேட்ரிக்ஸ் கிடைச்சாலும் நமக்கு ஆனா அது ரெண்டு ட்ரேஸும் எப்படிதான் இருக்கும், மேட்ரிக்ஸ் டிஃபரெண்டா இருந்தாலும் அந்த ரெண்டோட ட்ரேஸும் எப்படிதான் இருக்கும், ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறத இங்க ப்ரூவ் பண்ணியாச்சு. ரைட், ட்ரேஸ் ஆஃப் m1 of t equal to trace of m2 of t. ஸோ டெஃபினிஷன்ல ஏதோ ஒரு பேசிஸ்க்கு மேட்ரிக்ஸ் ஆஃப் டி கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரேஸ் பார்த்தாலும் எது பேசிஸ் மாத்தி 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 எந்த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி மேட்ரிக்ஸ் ஆஃப் டி கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரேஸ் பார்த்தாலும் எப்படிதான் இருக்கும், சேமா தான் இருக்கும். அதான் கீழே கேரண்டி கொடுத்தாச்சு. ஸோ த டெஃபினிஷன் இஸ் வெல் டிஃபைன்ட். நெக்ஸ்ட் லெமா 6.8.2 in our book number. If t in A of E, then trace of t is the sum of the characteristic root of t. ஓகே, இது ரொம்ப பெக்யூலியரா நம்ம யூஜி கிளாஸஸ்லயே அண்ட் மேட்ரிசஸ் தியரி படிக்கும் போதே நமக்கு கேரக்டரிஸ்டிக் ரூட் அந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் கண்டுபிடிக்கும் போது எல்லாத்துலயும் இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணிருப்போம். ஆனா நம்ம இப்போதான் அதுக்கு ப்ரூஃப் எழுத போறோம். ஓகே, ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கிறீங்க, அதற்கு ட்ரேஸ் ஆஃப் தட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னதான் இருக்கும்னா ஒண்ணும் இல்ல, கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸோட சம்மா இருக்கும் அப்படிதான் சொல்றாங்க. சம் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் அப்படிங்கிறத சொல்றோம். ஓகே, இதுல இந்த சம்மன்ல மல்டிபிளிசிட்டியே விடணுமா? நமக்கு முந்தின கனானிக்கல் ஃபார்ம்ஸ் பார்க்கும்போது, ஜோர்டான் ஃபார்ம்ல பார்க்கும்போது ஒரு λ1 λ2 λk எல்லாமே டிஸ்டிங் கேரக்டரிஸ்டிக் ரூட் அப்படின்னு பார்த்திருந்தோம், அப்படிதானே? அப்போ மல்டிபிளிசிட்டி இருந்துச்சுன்னா அதான் நம்ம என்ன செய்வோம், லீவ் பண்ணிட்டு ஒரு மல்டிபிளிசிட்டி 10 டைம்ஸ் இருந்தாலும் அதுல 1 மட்டும் கவுண்ட்டுக்கு எடுப்போம். ஆனா இங்க என்ன எடுக்கக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. மல்டிபிளிசிட்டி என்ன இருக்கோ, சப்போஸ் 2ங்கிறது மல்டிபிளிசிட்டி ஆஃப் 3 அப்படி மல்டிபிளிசிட்டி 3 இருக்குன்னா 3 டைம்ஸ் 2 2 2 போட்டு சம் பண்ணிக்கணும். அதான் இங்க மீன் பண்றாங்க. அதான் பிராக்கெட் எழுதிக்கோம். யூசிங் each characteristic root as often as its multiplicity. ஏன்னா மல்டிபிளிசிட்டி என்ன இருக்கோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அது எல்லாத்தையும் போட்டு சம் பண்ணுங்க. அதான் ட்ரேஸ் ஆஃப் டி அப்படிங்கிறது. ஓகே, ப்ரூஃப் பார்க்கலாம். டி இன் ஏ ஆஃப் இ, அதனால கண்டிப்பா என்ன செய்யணும், அதோட மேட்ரிக்ஸ் ஆஃப் டி எப்படி இருக்கும், சம் வித் ரெஸ்பெக்ட் டு சம் பேசிஸ் அப்படி எப்படி இருக்கும், இன் எஃப்என்ல இருக்கும். ரைட், அதான் டி இன் ஏ ஆஃப் இ, த மேட்ரிக்ஸ் ஆஃப் டி வித் ரெஸ்பெக்ட் டு சம் பேசிஸ் இஸ் இன் எஃப்என். நான் ஏன் இங்க சம் பேசிஸ்ன்னு நோட் பண்ணலன்னா, நமக்கு ட்ரேஸ் ஆஃப் டி அப்படின்னு தான் பார்க்க போறோம். மெயின் எய்ம்னா ட்ரேஸ் ஆஃப் டி இதை பத்தி தான் பேசணும். இப்போ ட்ரேஸ் ஆஃப் டின்னு பேசும்போது இன் வித் ரெஸ்பெக்ட் டு எனி பேசிஸ் பார்த்தாலும் எப்படிதான் இருக்க போது, சேமா தான் இருக்க போகுது. ஸோ சம் மேட்ரிக்ஸ் ஆஃப் டின்னு ஷார்ட்டாவே எழுதிக்கிறோம். ஓகே, த மேட்ரிக்ஸ் ஆஃப் டி இஸ் இன் எஃப்என். ஓகே, இப்போ என்ன செஞ்சுக்கோம், இப்போ நமக்கு ஒரு இதோட கேரக்டரிஸ்டிக் ரூட் எல்லாம், இந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் டியோட கேரக்டரிஸ்டிக் ரூட் எல்லாம் எஃப்என்ல இருக்கணும்னா அவசியம் இல்ல. அப்ப என்ன செஞ்சுக்கோம், எஃப்என்ல இல்லாத கேரக்டரிஸ்டிக் ரூட்டையும் வச்சு ஒரு ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு போடும். அப்படிதான் நான் போன லெக்சர்ல பார்த்திருந்தேன். அதே மாதிரி எடுத்துக்கிறோம். இஃப் கே இஸ் த ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் ஃபார் த மினிமல் பாலினாமியல் ஆஃப் டி ஓவர் எஃப். ஓகே, கேங்கிறது மினிமல் ஓகே, டீயோட மினிமல் பாலினாமியல் எடுங்க, அதோட ரூட்ஸ் எல்லாம் பாருங்க. அது எல்லாமே எஃப்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா கே ஈக்குவல் எஃப்னு வச்சுக்கோம், இல்லைன்னு வச்சுக்கோம். அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம், எந்தெந்த ரூட்ஸ் எல்லாம் வெளியே இல்லை அதையும் கேயும் சேர்த்து ஸ்மாலஸ்ட் ஃபீல்டு கண்டுபிடிங்க. அதான் என்ன ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு. அதான் எப்படி கேன்னு நோட்டேட் பண்ணிக்கிறோம். ஓகே, கேங்கிறது ஸ்பிளிட்டிங் ஃபீல்டா இருந்தா தென் த மேட்ரிக்ஸ் ஆஃப் டி, அதான் எம் ஆஃப் டி எங்க இருக்கும், கேஎன்ல இருக்கும். ரைட், கண்டிப்பா இருக்கும். எஃப்என்ல இருக்குன்னா கேஎன்லயும் இருக்கும். ரைட், அதே மாதிரி திஸ் பிளேஸ் எம் ஆஃப் டி கேன் பி ரிட்டன் இன் ஜோர்டான் ஃபார்ம் ஆஃப் கே. ஓகே, அதாவது எம் ஆஃப் டி இப்போ கேஎன்ல வந்துட்டு அண்ட் டியோட எல்லா ரூட்ஸும் எங்க வந்துட்டு கேலே இருக்கு. ரைட், அப்ப என்ன செஞ்சுக்கலாம், முந்தின ஐடியா படி ஆல் த கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் ஆர் லைஸ் இன் எஃப்னா என்ன செஞ்சுக்கலாம், ஜோர்டான் ஃபார்ம்ல எழுதிக்கலாம், ட்ரையாங்குலர் ஃபார்ம்ல எழுதிக்கலாம், எல்லா ஃபார்ம்ல எழுதிக்கலாம், முன்னாடி பார்த்துருக்கோம். ரைட், அப்போ பை தட் ஜோர்டான் ஃபார்ம் இப்போ பாருங்க எம் ஆஃப் டி டியோட எல்லா கேரக்டரிஸ்டிக் ரூட்டும் கேல இருக்கும். ஏன்னா ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட், அப்போ கேல இருக்குன்னா கண்டிப்பா இந்த எம் ஆஃப் டி கேஎன்ல கன்சிடர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஜோர்டான் ஃபார்ம் போட்டுக்கலாம். அதான் எழுதியிருக்கோம். சிம்பிளைஸ் எம் ஆஃப் டி கேன் பி ரிட்டன் இன் ஜோர்டான் ஃபார்ம் சம் ஜே. ஓகே, ஜோர்டான் ஃபார்ம்ல எழுதிட்டோம்னு வச்சுக்கோ, அப்ப என்ன இருக்கும், கண்டிப்பா தேர் இஸ் an invertible matrix A in Kn such that J equal to A M of T A inverse. ரைட், இப்போ சிம்பிளி ரெண்டு பக்கம் ட்ரேஸை பாருங்க, வேலை முடிஞ்சது. ட்ரேஸ் ஆஃப் J equal to என்னது, ட்ரேஸ் ஆஃப் A M of T A inverse. It's nothing but
trace of m of t. Trace of m of t தானது trace of matrix of t is nothing but by definition of t trace of t is nothing but trace t. So என்ன ஆச்சு j trace of t equal to trace of j ஜோர்டான் ஃபார்மோட trace அப்படின்னு பார்த்தாச்சு ரைட். ஓகே இப்போ பாருங்க jங்கிறது என்ன ஜோர்டான் ஃபார்ம் அடுத்து எழுதிருப்போம். since j is in Jordan form, இது ஜோர்டான் ஃபார்ம்ல இருக்கனால all the characteristic roots of t lies in the diagonal of j, right? எல்லா ஜோர்டான் ஃபார்மோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஜேன்ற ஜோர்டான் ஃபார்ம்ல இருக்கனால எல்லா கேரக்டரிஸ்டிக் ரூட் எங்க தான் இருக்கும் டயகனல்ல தான் இருக்கும். எத்தனை டயகனல்ல இருக்கும் ஓகே டயகனல்ல இருக்கும்போது எத்தனை மல்டிபிளிசிட்டி இருக்கோ ரூட்ஸ் ஆஃப் மல்டிபிளிசிட்டி அதுவும் அங்கே ஃபாலோ ஆயிருக்கும். இதை நம்ம அந்த எக்ஸாம்பிள் ஒன்று சிஎஸ்ஆர் கொஸ்டின் போட்டோம், அதுல நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா இதோட நல்லா கிளியரா இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஆல் த கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆஃப் டி லைஸ் இன் த டயகனல் ஆஃப் ஜே அண்ட் அதோட ரூட்ஸ் ஆஃப் மல்டிபிளிசிட்டி அப்படியே ப்ரிசர்வ் ஆகும். அதாவது இருக்கும் ஈச் ரூட் அப்பியர்ஸ் ஆஸ் ஆஃபன் ஆஸ் இட்ஸ் மல்டிபிளிசிட்டி. ஓகே ஸோ ட்ரேஸ் ஆஃப் ஜே என்னதான் இருக்கும் ட்ரேஸ் ஆஃப் ஜே என்னது சம் ஆஃப் த diagonal entries. ஓகே diagonal entriesல தான் என்ன இருக்கு எல்லா characteristic ரூட்டும் இருக்கு. so sum of the diagonal entries is equal to sum of the characteristic root ஆயிரும். அதான் trace of j equal to sum of the characteristic root of t. ஓகே இப்போ trace of j என்ன by 1 எவனா போட்டுக்கலாம் by 1 இந்த இடத்துல எவனா எழுதிக்கலாம் by 1 trace of t is the sum of the characteristic root of t. okay so hence என்ன சொல்லிடலாம் trace of a linear transformation is the sum of the characteristic root of t. ஓகே இந்த characteristic rootல மல்டிபிளிசிட்டி சேர்த்தமா கண்டிப்பா சேர்த்துக்கு வந்து அடுத்துவாங்க. each root appear as often as its multiplicity. so மல்டிபிளிசிட்டியும் சேர்த்து ஆட் பண்றீங்க அதுதான் என்ன trace of t இருக்கு. thank you.